வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி 5 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ டிப் நம்பர் 1, ரெயின் கோட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதை மடித்து வைக்கும்போது அதை அப்படியே வைக்காமல் நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடரை ரெயின் கோட்குள்ளே லேசாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ரெயின் கோட் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நிறைய ரெயின் கோட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அப்படியே மடித்தே வச்சுருக்கனாலே அது சீக்கிரமாக கிழிஞ்சிடும். இப்போ பவுடர் நம்ம போட்டுட்டு மடித்து வச்சோன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நெக்ஸ்ட் டைம் நம்ம போடும்போது பிளாஸ்டிக் ஸ்மெல்லும் வராமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்த முறை ரெயின் கோட் யூஸ் பண்ணும்போது ரெயின் கோட்டை உதிரிட்டு ஏதாவது ஒரு கிளாத் வச்சு லேசாக அந்த பவுடரை தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம். அந்த பவுடர் நம்ம ட்ரெஸ்லேயும் ஓட்டாது. இந்த மாதிரி பண்ணால் ரெயின் கோட்டோட லைஃப் ரொம்ப நாள் வரும். டிப் நம்பர் 2, இந்த பட்டாணி, கொண்டக்கடலை இதெல்லாம் முந்தைய நாள் நைட்டே ஊற வச்சு தான் சமைப்போம். அப்படி இல்லைனா ஒரு 8 மணி நேரம் அது ஊறணும். அப்படி டைம் இல்லாத நேரத்தில் குயிக்காக ஊற வைக்கிறதுக்கான ஒரு டிப் இது. தேவையான அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு இந்த சுடு தண்ணியில் இந்த பட்டாணியை போட்டு நம்ம ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுற சோடா மாவை ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு இந்த தண்ணியில் கலந்து இதை மூடி ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. 2 மணி நேரத்தில் இந்த பட்டாணி, கொண்டக்கடலை இதெல்லாம் நல்லாவே ஊறியிருக்கும். நம்ம உடனே எடுத்து சமைக்கலாம். டிப் நம்பர் 3, பழைய குக்கர் கேஸ்கட் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு டவல், நம்ம கிச்சனில் கையெல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டவல். அந்த டவலை இப்படி நீட்டாக மடிச்சுட்டு அதை இந்த கேஸ்கட்டில் விட்டு அதில் கொஞ்சமாக எடுத்து இப்படி திருப்பி மடிச்சுட்டு இதை ரப்பர் பேண்ட் வச்சு டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த கேஸ்கட் எடுத்து நம்ம ஏதாவது ஹூக்கில் ஹேங் பண்ணிவிட்டு அதை கை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ கிச்சன் டவலை நம்ம கிச்சன் மேலேயே வைக்கும்போது அது ரொம்ப டஸ்ட் ஆகும். ஸோ இதை ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இது. இந்த மாதிரி கை துடைக்கிற டவல்லாம் வந்துட்டு ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி விற்கிது. அவ்வளோ காசு கொடுத்து அதை வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சிம்பிளாகவே செஞ்சிடலாம். டிப் நம்பர் 4, கீழே ஊற்றின எண்ணெயை தொடச்சி எடுக்கும்போது அந்த இடம் தொடச்சதுக்கப்புறமும் பிசு பிசுன்னே இருக்கும். பிசு பிசு இல்லாமல் துடைக்கிறதுக்கு இந்த எண்ணெய் மேலே கொஞ்சமாக சோள மாவு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த பிசு பிசுப்பு அங்கே இருக்கவே இருக்காது. ரொம்ப சுத்தமாக க்ளீன் ஆகிடும். டிப் நம்பர் 5, கொத்தமல்லியை நிறைய பேர் அந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த காம்பெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. இந்த இலைங்கள வேறு சமையல் குழம்பு அதுக்கு ஏதாவது போட்டுட்டு இந்த காம்பை மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் ரசம் வைக்கும்போது இலையோடு சேர்த்து இந்த காம்பையும் போட்டிங்கன்னா ரசத்தோட வாசம் இன்னும் ரொம்ப தூக்கலாக இருக்கும். என்னோடய பாட்டி வந்துட்டு அப்படி தான் செய்வாங்க. அவங்க அந்த கொத்தமல்லி இலையை விட அந்த காம்பை தான் அதிகமாக ரசத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.